ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தடவை ஃபைனல் டாபிக் வந்தாச்சு, விச் இஸ் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். வாட் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்? ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் என்ன இருக்குது அதிலே இருக்குது. அதாவது ஒரு செயலை எப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் ஆட்டோமேட்டடாக ஒரு ஆட்டோமேஷன் இருக்கிற ஒரு சென்ஸில் நம்ம பண்ணுறது தான். ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் விச் இஸ் ப்ராசஸ், அதோடைய ஆப்ரேஷன், அக்கௌண்டிங், டெசிஷன், இது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் கேரி அவுட் பண்ணும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டுமே வரும், விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதோடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தான் என்ன, இந்த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபலே என்னதான் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் மேனுவல் இன்டர்வென்ஷனை குறைக்கணும், சிஸ்டம் டிரைவன் இன்க்ரீஸ் பண்ணணும், மேனுவலாக பண்ணுறதை குறைக்கணும், சிஸ்டம் டிரைவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்? மேனுவல் இன்டர்வென்ஷனை லெஸ் பண்ணணும், சிஸ்டம் டிரைவரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டு மோர் சிஸ்டம் டிரைவன். ஓகே, வாட் ஆர் தி கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்? ஸோ அது ரொம்ப வந்து ஃபாஸ்டராக எனபிள் பண்ணுது பிஸ்னஸ் ஆப்ரேஷனை. ஸோ அண்ட் தென் அக்யூரசி இருக்குது அதில். அண்ட் தென் எவ்வளோ பெரிய லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் எபிலிட்டி டு ப்ராசஸ் அது. அண்ட் தென் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நிறையா இருந்தாலும் அது எல்லாமே இன்டகிரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது, அந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. இந்த நிறைய செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, லெஸ் ப்ரோ டு ஹியூமன் எரர்ஸ். ப்ரோன் இன் த சென்ஸ் அதுவும் வாய்ப்பு தான். ஸோ ஆல்ரெடி வாய்ப்புக்கு என்ன பார்த்தோம், இன்னொன்று லைக்லிஹுட். ஸோ லைக்லிஹுட் அப்படின்னாலும் சான்ஸ் தான், அண்ட் தென் ப்ரோன் அப்படின்னாலும் சான்ஸ் தான். ஸோ லேர்ன் சேவ் தி யுவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரோன் டு பாஸ் இன் திஸ் அட்டெம்ப்ட். ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரொவைட்ஸ் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் கனெக்டிவிட்டி நிறையா வந்து இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து இஆர்பி, சாப் இந்த மாதிரியான ரிலேட்டட் விஷயம்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஆடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஆர்பி, சாப், ஒரக்கிள் இந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனி வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே அவங்க வந்து இந்த மாதிரி ஆஃப் தி ஷெல்ஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஆஃப் தி ஷெல்ஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து லெஸ்ட், அதாவது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ லெஸ் கஸ்டமேட்டட் அண்ட் தென் லெஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆடிட்டராக இருக்கிற நம்மளுக்கு இந்த மாதிரியான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டி குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் understanding and documenting the audit environment. So how to understand and how to document the audit and environment அப்படிங்கிறதா. ஸோ இந்த இடத்துல ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அண்ட் தென் வந்து அவங்களுடைய பர்பஸ் ஃபினான்ஷியலாக, நான் ஃபினான்ஷியலாக. அண்ட் தென் லொக்கேஷன், ஐடி சிஸ்டம், இந்த லோக்கலாக, குளோபலாக. ஆர்கிடெக்சர், டெஸ்க்டாப் பேஸ்டா, இல்லை கிளைண்ட் சர்வரா, இல்லை வெப் ஆப்ஸா, இல்லை வந்து க்ளவுட் பேஸ்டா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். அண்ட் தென் வந்து வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் வேரி ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் வந்து வாட் ஆர் த இன்டர்ஃபேஸஸ் வித்தின் த சிஸ்டம்ஸ், அதாவது இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் சிஸ்டம்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறப்போ என்னென்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் தென் வந்து இன்ஹவுஸ் வேஸ்ட், பேக்கேஜ், ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. அண்ட் தென் வந்து இந்த ஐடி மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம். அண்ட் தென் கீ பர்சன்ஸ், சிஇஓ, அண்ட் தென் வந்து சிஐஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஷுட் கன்சிடர் தீஸ் திங்ஸ். ஸோ தட் தே ஆர் டெல்லிங் திஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டர் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. வாட் ஆர் தி ரிஸ்க் அரைசிங் அவுட் ஆஃப் ஐடி சிஸ்டம்? என்னென்ன ரிஸ்க், ஆர்டிபி கொஸ்டின், என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க். அண்ட் தென் வந்து நிறையா டேட்டா வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணப்படுது. ஸோ ஒரு சேஃப்டி இல்லாமல் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் டு த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு ரிஸ்க். அண்ட் தென் வந்து டேரக்ட் டேட்டா சேஞ்சஸ், ஒரு பேக் எண்ட் சேஞ்சஸ்லாம் இல்லாமல் ஒரு டேட்டா சேஞ்ச் அப்படிங்கிறது டேரெக்டாகவே நடக்குது. ஸோ அது ஒரு ரிஸ்க். அண்ட் தென் வந்து எக்ஸசிவ் அக்சஸ், இங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ நிறைய வந்து அக்சஸ் கொடுக்குறனால நிறைய வந்து எப்படின்னா ஒரு இவ்வளோ தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இதெல்லாம் வந்து லேக் ஆகுது. அண்ட் தென் வந்து நிறைய சேஞ்சஸ் அன்ஆத்தரைஸ்டாக வந்து நடக்குது. நிறையா சேஞ்சஸ்னால அதனால ஃபெயிலியர் ஏற்படுது, நிறைய டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ரிஸ்க் விச் இஸ் அரைசிங் அவுட் ஆஃப் யூசிங் ஆஃப் ஐடி சிஸ்டம். நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் ஐடி ரிலேட்டட் ரிஸ்க். இம்பாக்ட் ஆஃப் ஐடி ரிலேட்டட் ரிஸ்க் என்னென்ன இம்பாக்ட்? இம்பாக்ட் தான். ஒன்று வந்து இம்பாக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஷிவ் செக்கிங், அதாவது டீட்டெயிலாக செக் பண்ணுறது மூலமாக. அண்ட் தென் வந்து இம்பாக்ட் ஆன் கண்ட்ரோல் விச் இஸ் ஆடிட் ஒர்க்ஸ் மூலமாக. அண்ட் தென் வந்து இம்பாக்ட் ஆன் ரிப்போர்ட்டிங், அதாவது ஆடிட்டோடைய ரிப்போர்ட்ஸ் மூலமாக. ஸோ தீஸ் ஆர் த ஐடி. இதில் இந்த 3 விஷயமும் நம்மளுடைய ஐடி ரிலேட்டடான ரிஸ்க்னால ஏற்படுற இம்பாக்ட்.
ஸோ the risk is not mitigated by auditor. ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இன் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட். என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ரீட் இட், ஜென்ரல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல், அண்ட் தென் டிபெண்டன்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த 3 திங்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ வில் அப்லோட் தி நோட்ஸ் அண்ட் டெலிகிராம், ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜென்ரல். ஸோ இது மேலே கொடுத்துருக்கிறது அப்படியே தான் அதோடைய ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்ட் இதில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் இட் அவுட். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் ஐம் ஜஸ்ட் லீவிங். அண்ட் தென் வந்து டெஸ்டிங், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி IQO அண்ட் தென் TPR. ஸோ இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ்ஸ், அண்ட் தென் வந்து செக்லிஸ்ட், கொஷினேர், அண்ட் ஃபைனலி ஃப்ளோ சார்ட். அந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் சில டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, விச் இஸ் நம்மளுக்கு ஃபெமிலியராக தான் இருந்தது. ஆக்சுவலாக என்கொயரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து என்கொயரிஸ் பண்ணுறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன வந்து காம்பினேஷன் ஆஃப் டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ரீபர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் பெஸ்ட் ஆடிட் எவிடன்ஸ் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் IT அண்ட் இன்ஸ்பெக்ஷன். வாட் IT அண்ட் இன்ஸ்பெக்ஷன்? ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ஸ் ரெண்டையும் நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் என்னன்னா, எங்கே நம்ம எப்போ எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரொஃபஷனலாக ஜட்ஜ் பண்ணி எங்கே நம்மளுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆடிட்டர் ஷுட் டாக்குமெண்ட். என்னென்ன வந்து நம்ம டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி ஜட்மெண்ட் பண்ணணுமோ அதை வந்து என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணி ஆடிட் ஃபைலில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் IT கண்ட்ரோல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதப்போ, இன்எஃபெக்டிவாக இருக்கிறப்போ, ஆடிட் வந்து என்னன்னா எந்த அளவுக்கு அந்த IT வந்து ரிஸ்க் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு அந்த ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஆடிட் வந்து அசஸ் பண்ணி ஃபைனலாக அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவங்க வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் மேனுவல் எலமெண்ட் ரெலவென்ட் டு ஆட்டோமேட்டட் எலமெண்ட். ஸோ இது வந்து நம்ம இன்னும் டீப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் மேனுவல் எலமெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் எலமெண்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஸோ மேனுவல் எலமெண்ட் அப்படிங்கிறது லார்ஜ் அண்ட் அன்யூஷுவலாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ரெக்கவரிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், மேனுவலாக எங்கே பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்புற மாதிரி இருக்காது, லெஸ் ரிலேபிளாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈஸிலி விச் இஸ், அதாவது என்னன்னா ஆட்டோமேட்டட் எலமெண்ட் வந்து ஈஸியாக வந்து நம்மளால பைபாஸ் பண்ண முடியும், நிறைய விஷயம் இக்னோர் பண்ணலாம், அண்ட் தென் ஓவர் ரைட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து சம்திங் விச் இஸ் எங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படுறது ரொம்ப கம்மி தான், ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா அனலைட்டிக்ஸ். வாட் டேட்டா அனலைட்டிக்ஸ்? ஸோ இது ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டோட ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லலாம், பிகாஸ் இதுவும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். பிகாஸ் ப்ராசஸ், டூல்ஸ் ஆர் டெக்னிக் யூஸ் டு டேப், அதாவது வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டாவை நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுடைய புக்கில் இந்த ரிஸ்க் அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் விச் கேம் இன்டு 70 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 20 பேஜஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம ஒரு அனலைட்டிக்ஸ் பண்ணுறது, நான் ஒரு அனலைசிஸ் பண்ணி இதெல்லாம் ஷார்ட், இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப திரும்பி ரிப்பீட்டடாக இருக்குது இந்த விஷயம்லாம் சொல்லி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயினான பாயிண்ட் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இது என்னது, நான் அனலைஸ் பண்ணி இதை எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாஸ்டான ஒரு டேட்டா, அது மாதிரி ஒரு வாஸ்டான அமௌண்ட்டில் இருக்கிற டேட்டாவில் ப்ராசஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வரது அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறப்போ, ஸோ அந்த மாதிரியான ஆடிட்டர் யூஸ் பண்ணுற டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல் தான் என்னன்னா இந்த CAT, which is computer assisted auditing technique, மற்ற டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது இது கிடையாது, which is ஆடிட்டர் மட்டுமே டேட்டா அனலிட்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அண்ட் டெக்னிக் தான் என்னது, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட்டிங் டெக்னிக், which is very very important. ஸோ நல்லா பாருங்க. அண்ட் தென் இது வந்து எப்படின்னா யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக தெரியும். ஸோ MS Excel இருக்குள்ள, ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் ஆடிட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரியான ஆடிட்டிங் டெக்னிக்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி அவங்க எதுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய டேட்டா வந்து கரெக்டான ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணும், அண்ட் தென் வந்து ஆடிட் சாம்பிள்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் வந்து பேலன்சஸ்லாம் வந்து ரீகம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் சஸ் எஸ் டிப்ரிசியேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போடுறதுக்கு, அண்ட் தென் ஜேர்னல் என்ட்ரி, ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ தட் தே ஆர் யூசிங் திஸ். அந்த நெக்ஸ்ட் என்னதுன்னா டிஜிட்டல் ஆடிட். அதோட நெக்ஸ்ட் குட்டி சிஸ்டர் என்னது, ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் குட்டி சிஸ்டர் மாதிரி. இது என்னதுன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அன் ஆட்டோமைசேஷன் கீ டு த டிஜிட்டலைசேஷன். ஸோ இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு ஒரு ஆட்டோமேஷன் கீயாக தான் என்ன இருக்குது, இந்த டிஜிட்டல் ஆடிட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி விச் இஸ் யூஸ்டு பை த ஆடிட்டர் இஸ் கால்டு இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி பை ஆடிட்டர், அதாவது அவங்க பிளானிங்லேருந்து கடைசியாக அவங்க ஃபைனல் ஒப்பீனியன் வரையும், ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிளானிங்லேருந்து
ஃபைனலாக அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அந்த ஒப்பீனியன் கொடுக்குற வரைக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான டிஜிட்டல் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அது எல்லாமே என்ன தான் இந்த டிஜிட்டல் ஆடிட் தான். ஸோ இது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸாக இருக்கலாம், அதர் லேட்டர் டெக்னாலஜி லைக் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி விஷயம் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பெட்டர் வேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் ஆடிட் helps auditors to better identify the risk which is used and then in the technology. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஸோ இது எப்படின்னா, ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இது சொல்லியிருப்பாங்க விச் இஸ் மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து டக்குன்னு நிறைய இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ டோன்ட் மிஸ், நான் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இது மாதிரி ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் டயக்ராம்லாம் போட்டு கொஞ்சம் ஃபன்னோட. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவும் வந்து பாருங்கள். ஸோ தட் would be a last segment of that chapter. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜஸ்ட் அதை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் எல்லாமே 15 minutesக்குள்ளே தான் இருக்குது நம்மளுடைய வீடியோஸ், ஓகேவா? ஸோ இந்த ரிஸ்க் சாப்டரில் அதனால் மறக்காமல் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் ஆடிட் எவிடன்ஸ் will be very இன்ட்ரெஸ்டிங். எஸ்ஏஸ் வைஸ் வந்து போடுறேன், ஓகேவா? ஓகே guys, until then this is Shweta signing off. Thank you.